வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பாத்தீங்கன்னா, முதல்ல வெளியிட்ட ரூ. 20 நோட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த நோட்ட எந்த காலகட்டத்துல வந்தாங்க, எந்த மாரிலாம் புழக்கத்துல இருந்துச்சுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கிங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டுருங்க. லைக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து கண்டிப்பா உங்கள்ட்ட வரும். இந்த நோட்டு பாத்தீங்கன்னா, 1972ல தாங்க முதல்ல வெளியிட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா நோட்டு கலரே ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த வாட்டர் மார்க் சிம்பிள்னா வாட்டர் மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்டரா இருக்கு பார்த்தீங்களா? இதான் வாட்டர் மார்க். இந்த ரிசர்வ் பேங்கோட சிம்பிள் இருக்க மாரி அசோக சக்கர சிம்பிள் எல்லாம் கிளியரா இருக்கும். நோட்டோட கலரே ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமா இருக்கும். நோட்டோட சீரியல் நம்பர் பார்க்கலாம் பாருங்க. A76 27 17 13. ஆனா இந்த நோட்ட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிக்னேச்சர் மட்டும் தான். ஜெகநாதன் மட்டும் தான் இந்த நோட்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல வெளியிட்ட நோட்ல எடுத்திருப்பாங்க. நோட்டோட சிம்பிளே கலரும் சூப்பரா இருக்கும். நோட் பார்த்தீங்கன்னா, புத்தம் புதுசா சூப்பரா அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டுக்குன்னு ஒரு கலர் குடுத்து சூப்பரா நோட்ட குடுத்திருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் அதாவது டெல்லியில இருக்க பார்லிமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, நினைவுபடுத்துற விதமா தான் இந்த நோட்ட அடிச்சு வெளியிட்டிருப்பாங்க. 1972ல நோட்டோட பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். இந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள் பாருங்க. அழகா இருக்கும் பாருங்க. ஆனா இந்த நோட்ட சுத்தி இருக்கிற ஒயிட் பட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையானதுங்க. டக்குன்னு அழுக்கோட கைப்பற்றினா டக்குன்னு அழுக்கு பிடிச்சிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது வெளியிட்ட வருஷத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கும் பார்த்தீங்கன்னா, 60 வருஷத்த தொட போதுங்க. 60 வருஷம் கடந்தாலும் நோட்டு கூட கண்டிஷன் கொஞ்சம் கூட மாறல. சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ரூ. 20 நோட்லாம் சும்மாவே பார்த்தீங்கன்னா, இதாயிரும். இங்க பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டா நிக்குது பாருங்க. நோட்ட புடிச்சிருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டா நிக்குது பாருங்க. நோட்டு கொஞ்சம் கூட இது இல்லாம சூப்பரா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு இருக்க நோட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட்ட பிரிச்சு வெளிய விட்டாவே புழக்கத்துல விழும்போது நோட்ட பார்த்தீங்கன்னா, கலர் மாறிருது. நோட்டு அழுக்கு படிஞ்சுது. நோட்டு டேமேஜ் ஆகுது. இந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம டேமேஜ் நோட்டு கூட பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. இந்த 6 நோட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன்ல வச்சிருந்த நோட்டு தான். இன்னைக்கு நான் ஒரு வீடியோக்காக தான் எடுத்து குடுத்துருக்கேன். ஆனா, நான் சேல்ஸ்க்கு தான் குடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாள் போக்குல 1 நோட்டு, 2 நோட்டு பார்க்கறது பெரிய விஷயம். 6 நோட்டு மொத்தமும் குடுத்துருக்கோம். 6 நோட்டுமே சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க. 6மே ஒரே சிக்னேச்சர் மட்டும் தான் வரும். ஜெகநாதன். இந்த நோட்டெல்லாம் இன்னைக்கு ரொம்ப தேடுனாலும் இந்த அளவு கண்டிஷன் கிடைக்க ரொம்ப ரேர் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமா இருக்குங்க. கண்டிஷன் நல்ல கண்டிஷனா கலெக்ஷன் பண்ணாங்க. கொஞ்சம் நார்மலா கலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ புத்தம் புதுசா இருக்கு. நம்ம கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அரவிந்தா ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தாங்க ரெகுலர் கடையா இருக்குங்க. நம்மள நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்குறது, விக்கிறது 2மே இருக்கு. அடுத்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாணயத்த பத்தியும், இந்த கரன்சிய பத்தி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1972க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 1701 படத்த பார்த்தீங்கன்னா, அவரோட நேம் எனக்கு தெரியல. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, டைரக்டர்ட்ட இந்த படம் எனக்கு உங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நாள் போக்குல பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட உடனே எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ அட்வான்ஸ் குடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு, 101 ரூவா குடுத்துருக்காருங்க. அதாவது இந்த நோட்டுல பார்த்தீங்கன்னா, 5 நோட்டும் 1957ல வந்த ரூ. 1 நோட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரூ. 101 குடுத்துருக்காரு. அந்த 5 நோட்டும், 1 நோட்டு மொத்தம் 6 நோட்டும் அப்பயே ஒரு அட்டையில போட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் போட்டு ஒரு கண்ணாடியில ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஞாபகார்த்தமா அந்த நோட்ட அப்பவே பார்த்தீங்கன்னா, ஐயா அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷனுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. திரையுலகட்டும் இருக்கட்டும், அரசியல்ல இருக்கட்டும், எல்லாருமே மன்னர் காலத்துலருந்து மொதற்கொண்டு சரிங்க. இன்றைய வர காலகட்டத்தில அனைத்து இருக்கிற பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாணய கலெக்ஷன்ல இருக்கட்டும், எந்த ஒரு கட்டட கலெக்ஷனா இருக்கட்டும், ஒரு வீடு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் மாரி தாங்க பார்த்து தான் செதுக்கி கட்டுற மாரி இருக்கும். ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், எதுவுமே சரி, முதல்ல வாங்குறதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுப்போம். காரா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும். நிறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்ல பார்த்துருக்கேன். முதல்ல வாங்குன சைக்கிள குடுக்க மாட்டாங்க, கார குடுக்க மாட்டாங்க, வண்டிய குடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப பழமையா போய் ரிப்பேர் ஆனா கூட சரி, அத உடனே ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தி இன்னமும் பார்த்தீங்கன்னா, அந்த பழமை மாறாம அந்த அளவுக்கே கண்டிஷன் உதாரணமா வச்சிருப்பாங்க. இவ்வளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில இருக்க அரவிந்த் ஆசிரமம் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆசிரமம் இது இன்னமும் பழமை மாறாம ஏன்னா பழமை மாறாம இருக்கணும். ஒரு கலெக்ஷனுங்கிறது வரலாற நம்ம சேமிக்கணும். வரலாறு படிக்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் வரலாற பத்தி நினைவுபடுத்துறது மாரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, வரும் தலைமுறைக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். எல்லாருமே அப்படிதான். இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் இந்த நோட்ட வச்சிருந்து நான் சேமிச்சு வச்சு நான் கலெக்ஷன்ல பார்க்கறத விட, இந்த நோட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்.
வர சங்கதிகள் தெரிஞ்சுக்கணும், இருக்கிற சங்கதிகள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் இந்த 1972ல நோட்டு இருந்திருக்கு. அப்ப இந்த நோட்டுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இந்த நோட்டுக்கு உயர்வான ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு டீ ரூ. 20 விக்குது. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, 1 பைசா இல்ல 10 பைசா ரூ. 1 கூட இருந்திருக்காது. கம்மியா தான் இருந்திருக்கு டீ வந்து பாத்தீங்கன்னா. இன்னைக்கு இந்த ரூ. 20க்கு ஒரு டீ தான் குடிக்க முடியும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரூ. 20க்கு எவ்வளோ விஷயத்த சாதிச்சிருந்திருக்கலாம். கேட்டீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரூ. 20க்கு வந்து மதிப்பா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மதிப்பு என்னைக்குமே குறையாம இருந்திருக்கும். ஐயா அவர்கள் காலமானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டரும் வந்து காலமானதுக்கு அப்புறம் டைரக்டரோட பொண்ணுகிட்ட வந்து அந்த நோட்ட வந்து பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்து அவர் வீட்ல இருந்து எடுத்து நினைவுபடுத்துற விதமா அந்த நோட்ட குடுத்துறாங்க. இந்த மாரி உங்க அப்பாகிட்ட இருந்து வாங்குன நோட்டுங்க. இது ஒரு அட்வான்ஸா குடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து ஐயா உங்களோட நினைவா வச்சிருந்திருக்காருன்னு சொல்லி, அவங்க பொண்ணுகிட்ட எடுத்து குடுக்கும்போது, இன்னமும் அத பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷனுக்கு முக்கியத்துவமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே வந்து ஒரு ஒரு பொருள வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேமிச்சு வந்து அடுத்து வர தலைமுறைக்கு கொண்டு போய் நம்ம வரலாற சேர்க்கிறோம். அந்த வகையில தான் நோட்டா இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், நம்ம வீடியோல போடுற அனைத்து பொருளுமே அப்படிதாங்க. நான் போடுற ஒரு டிவிய கூட கொண்டாந்தாலும் உடனே அந்த டிவிய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா, முதல்ல அந்த டிவி வாங்கும்போது, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு திரைப்படத்த வந்து உடனே டக்குன்னு செல்லுல டவுன்லோட் பண்ணி பாத்துறோம். அன்னைக்கு ஒரு பாட்டுக்காக 10 வாட்டி போய் படம் பார்க்கவங்கலாம் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவுபடுத்துற விதமா தியேட்டருக்கு எவ்வளோலாம் போயிருக்காங்க. மறக்க முடியாத பொக்கிஷம் இன்னமும் வந்து பாட்டால நினைவுபடுத்துற விதமா இருக்கு. ஏன்னு கேட்டா, இப்ப இன்னைக்கு கடந்த கால பாட்டு எல்லாமே இன்னைக்கு வர பாட்டுல படத்துல வந்து ஒரு சின்ன சின்ன பிட்டா வச்சாலும் அந்த கடந்த காலத்த நினைவ கொண்டாந்து நிரப்புற மாரி தான் நம்பளும் வந்து பாத்தீங்கன்னா, கடந்து வந்த பாதைய எடுத்து தான் ஒவ்வொரு வீடியோவும் நிரப்பிட்டு இருக்கோம். ஏன்னா மக்கள மகிழ் வைக்கிறோம். அந்த அளவு தான் இந்த இதுல எல்லாமே இருக்குது. அதே மாரி இந்த ஆன்லைன்ல சொல்றது எல்லாங்க 786 இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காயினுக்கு இத்தன லட்சம், அந்த லட்சம், இந்த லட்சம் எல்லாமே முழுக்க முழுக்க ஏமாத்தக்கூடிய விஷயம் தான். நான் டெய்லி போடுற வீடியோல எல்லாத்துலயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எதையுமே நம்பாதீங்க. முழுக்க முழுக்க ஏமாத்தக்கூடிய விஷயம் தான். அத மக்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க. அதாவது ரூ. 100 கட்டுங்க, ரூ. 1000 கட்டுங்க, உங்களுக்கு சேர்த்துருவோம். மீதி பணம் இப்படி கட்டினா அந்த மாரி எல்லாமே சொல்றது முழுக்க முழுக்க ஏமாத்தக்கூடிய விஷயம் தான். இந்த ரூ. 1000 கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏமாத்து சீட்டிங் வேல தான். ஒரு ரூ. 1000க்கு நம்ம ஒரு நாள் முழுக்க எவ்வளோ வேர்வை சிந்தி கஷ்டப்படுறோம். ஆனா, ஒரு செகண்ட்ல பேராசை காமிச்சு நம்மள்ட்ட ஏமாத்தி வாங்கிர்றாங்க. அந்த மாரி எந்த ஒரு வேல்யூவும் கிடையாதுங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலும் இவ்வளோ காயினா இருக்கட்டும், இவ்வளோ நோட்டா இருக்கட்டும், பிரிட்டிஷ் காலத்து நோட்டா இருக்கட்டும், பிரிட்டிஷ் காயினா இருக்கட்டும், எல்லா காயினும் வெள்ளி காயின் முதற்கொண்டு போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா, மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். எதையும் காத்து ஏமாந்துடக்கூடாதுன்னு விழிப்புணர்வு குடுத்துட்டு இருக்கேன். மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். நம்ம கடை பாண்டிச்சேரில தான் இருக்கு. எந்த பொருளா இருந்தாலும் நம்ம அத வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குறது, விக்கிறது 2மே நம்ம சேனல்ல இருக்குங்க.